ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நம்ம சப்ஸ்கிரைபரோட ரிக்வஸ்ட் படி இன்றைக்கி டே 80 ஆஃப் ஆரி ஒர்க் தான். ஸோ ஆரி தெரியாதவங்களுக்காக நார்மல் நீடில் சிம்பிளாக பியூட்டிஃபுல்லாக டிசைன் பண்ணிகிட்ருக்கோம். ஆல்ரெடி பார்த்திங்கன்னா 79 டேஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். அதோட வீடியோஸ் நம்மளோட சேனலில் இருக்குது. உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் பார்த்துக்கோங்க. அண்ட் இன்றைக்கி டே 80 அண்ட் நம்மளோட சேனலில் பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்லி ஆரி தெரியாதவங்களுக்காக நார்மல் நீடில் சிம்பிளாகவும் பியூட்டிஃபுல்லாகவும் ஆரி டிசைன்ஸ் பண்ணிகிட்ருக்கோம். அண்ட் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் இன்றைக்கி என்னென்ன மெட்டீரியல்ஸ் எடுத்திருக்கோம் அப்படின்ட்டு பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி மெட்டீரியல்ஸ் என்னென்ன எடுத்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா ஆரி பீட்ஸ் எடுத்திருக்கோம் பாருங்கள். இந்த ஆரி பீட்ஸோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 10 ருபீஸுக்கே உங்களுக்கு கிடைக்கும், 20 ருபீஸ்க்கும் கிடைக்கும். ஸோ குவான்டிட்டியை பொறுத்து உங்களுக்கு கிடைக்கும். அண்ட் அது கூட பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வீட் பீட்ஸ் எடுத்திருக்கேன். அண்ட் இந்த வீட் பீட்ஸோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா சின்ன பேக் பார்த்திங்கன்னா ஜஸ்ட் 8 ருபீஸ் தான். ஸோ இந்த 2 மெட்டீரியல்ஸ் தான் யூஸ் பண்ண போகிறோம். ஏற்கனவே பார்த்திங்கன்னா நான் செயின் ஸ்டிச் போட்டு எடுத்திருக்கேன் ஜரி த்ரெட் யூஸ் பண்ணி. ஸோ அந்த ஜரி த்ரெட்டோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 20 ருபீஸ் தான். ஸோ நீங்கள் உங்களுக்கு இந்த ஜரி த்ரெட் யூஸ் பண்ணி செயின் ஸ்டிச் போட கஷ்டமாக இருக்குது அப்படின்ட்டு ஃபீல் பண்ணிங்கன்னா நீங்கள் அதை ஸ்கிப் பண்ணிக்கலாம். இல்லை உங்களுக்கு ஜரி த்ரெட் யூஸ் பண்ணி செயின் ஸ்டிச் போடணும் அப்படின்ட்டு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் செயின் ஸ்டிச் கூட போட்டு எடுத்துக்கலாம். நான் பார்த்திங்கன்னா ஏற்கனவே இந்த மாதிரி செயின் ஸ்டிச் போட்டு வச்சுருக்கேன் பாருங்கள். அது பார்டரில் எண்டில் இருக்கும். இந்த ப்ளவுஸோட எண்டு உங்களுக்கு பார்த்தாலே புரியும். ஆனால் இந்த ப்ளவுஸோட நெக்குக்கு ஆல்ரெடி டிசைன் பண்ணியிருக்கேன் பாருங்கள், லைட்டாக தெரியுது டிசைன். அண்டு இப்போ கைகளுக்கு தான் டிசைன் பண்ண போகிறோம். அண்ட் இதுதான் செயின் ஸ்டிச். நான் ஜரி த்ரெட்டில் ஆல்ரெடி போட்டு வச்சுருந்தேன் பாருங்கள் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது அப்படின்ட்டு. அப்படியே ஆரி நீடில் பண்ண மாதிரியே தான் இருக்கும். பட் இது பார்த்திங்கன்னா நார்மல் நீடில் பண்ணது தான். ஸோ சாதாரண தையல் ஊசியில் பண்ணது தான் இந்த செயின் ஸ்டிச். ஸோ இந்த செயின் ஸ்டிச் எப்படி போடணும் அப்படின்ட்டு உங்களுக்கு தெரியாது அப்படின்னா நீங்கள் நம்மளோட சேனலில் வீடியோ இருக்குது. வீடியோவோட தம்ப்நெயிலில் உங்களுக்கு பார்த்தாலே புரியும், நான் தெளிவாக போட்டிருப்பேன். ஸோ அதை பார்த்து நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ செயின் ஸ்டிச் தெரியாதவங்களுக்காக செயின் ஸ்டிச் எப்படி போடுறது அப்படிங்கிற வீடியோவும் நான் செப்பரேட்டாக ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். நீங்கள் அதை ட்ரை பண்ணலாம். பார்த்து நீங்கள் அந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்க்குங்க. அண்ட் இப்போ இந்த ப்ளவுஸோட கைகளுக்கு தான் நம்ம டிசைன் பண்ண போகிறோம். அண்ட் இந்த ப்ளவுஸோட கைகள் பார்த்திங்கன்னா டிசைன்டு பேட்டர்னாக இருக்குது. ஸோ ப்ளெயினாக இல்லை. ஒரு சில ப்ளவுசஸ் பார்த்திங்கன்னா ப்ளெயினாக இருக்கும். அண்டு இப்போ நிறைய பேர் பார்த்திங்கன்னா ப்ளெயின் ப்ளவுசஸ் தான் சூஸ் பண்ணுறாங்க. ஸோ கழுத்து பார்த்திங்கன்னா ப்ளெயினாக இருந்துச்சு. ஸோ அதனால் அதில் இந்த மாதிரி ஒரு டிசைன் கொடுத்துருந்தேன். ஸோ செயின் ஸ்டிச்சு எண்டில் போட்டு இந்த மாதிரி ஒரு டிசைன் கொடுத்து எடுத்திருந்தேன். ரொம்ப நல்லா இருந்துச்சு. பட் கைகள் பார்த்திங்கன்னா ப்ளெயினாக இல்லை, இந்த மாதிரி டிசைன்டு பேட்டர்னில் இருக்குது. ஸோ அதுக்கேற்றபடி ஒரு டிசைன் தான் நம்ம கொடுக்கணும். அதுக்காக தான் நான் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் இன்றைக்கி ரொம்பவுமே லோ பட்ஜெட் ஒரு அழகான ஒரு டிசைன் தான் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா சாதாரண தையல் ஊசியில் நான் நார்மல் த்ரெட்டை கோர்த்து எடுத்துருக்கேன். எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆரி பீட்ஸ் தான் நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். அதுக்காக தான். ஸோ அதுக்காக தான் இந்த மாதிரி பண்ணியிருக்கோம். ஆரி பீட்ஸ் ஸ்டிச் பண்ண போகிறோம். ஸோ ஆரி பீட்ஸ் பார்த்திங்கன்னா 4/4 தான் நான் எடுக்கிறேன். ஸோ எதுக்கு 4/4 எடுக்கிறேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா பர்ஃபெக்டாக நம்ம ஸ்டிச் பண்ணுறதுக்கு தான். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இதில் இந்த மாதிரி ஒரு மாதிரி ஒரு ஷேப்பு டிசைன் இருக்குது. ஸோ அதுக்கு மேலே ஆரி பீட்ஸை வச்சு ஸ்டிச் பண்ண போகிறேன் பாருங்கள். ஸோ 4 எடுத்திருக்கேன். அதை கோர்த்துட்டு செகண்ட் ஆரி பீடு பக்கத்தில் திரும்ப கோர்த்து அந்த லாஸ்ட் 2 பீட்ஸுக்குள்ளாடி நம்ம கோர்த்து எடுத்துக்கணும். அவ்வளோதான். ரொம்பவுமே ஈஸி. இதை இந்த மாதிரி கண்டினியூ பண்ண வேண்டியது தான். ரொம்ப நல்லா இருக்கும் பாருங்கள். இதை நீங்களே கண்டினியூ பண்ணுங்கள். இந்த மாதிரி ரொம்பவும் நல்லா இருக்கும். உங்கள்கிட்ட இந்த மாதிரி டிசைன்டு பேட்டர்ன் ப்ளவுஸ் ஏதாவது இருக்குது, அதுக்கு உங்களுக்கு ஒர்க் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி கூட ட்ரை பண்ணலாம். அதில் இருக்கக்கூடிய டிசைன்ஸ்லேயே நீங்கள் அதுக்கேற்றபடி பீட்ஸ் யூஸ் பண்ணி பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும். அண்ட் இன்றைக்கி நான் பண்ணக்கூடிய இந்த டிசைன் பார்த்திங்கன்னா உங்களோட ப்ளெயின் ப்ளவுஸஸுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த டிசைனை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஜஸ்ட் நீங்கள் ட்ரா பண்ணி அதுக்கு மேலே இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணால் போதும். ஸோ இப்போ நம்ம கம்ப்ளீட்டாக ஸ்டிச் பண்ணி எடுத்துருக்கோம். இப்போ பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு ரோ நம்ம இந்த மாதிரி பண்ண போகிறோம். இன்னும் ஒரு ரோ இந்த மாதிரி இருக்குது. ஒரு லைன் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ கர்வ் மாதிரி. ஸோ அந்த கர்வையும் நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். ஸோ அந்த கர்வையும் ஸ்டிச் பண்ணியாச்சு அப்படின்னா பார்க்குறதுக்கு பியூட்டிஃபுல்லாக இருக்கும். அதுக்காக தான். ஸோ இதை ஸ்டிச் பண்ணுறதுக்கு உங்களுக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா நீங்கள் B7000 க்ளூ யூஸ் பண்ணி தாராளமாக பேஸ்ட் பண்ணி எடுக்கலாம். ரொம்பவுமே நல்லாயிருக்கும். அண்ட் லாங் லாஸ்டிங்காகவும் இருக்கும், இழகாது. B7000 க்ளூ பார்த்திங்கன்னா அவ்வளோ சீக்கிரமாக இழகவே செய்யாது. ஸோ இப்போ நம்ம அடுத்த ரோ அந்த மாதிரியே ஸ்டிச் பண்ண போகிறோம். அண்ட் அடுத்த ரோ பார்த்திங்கன்னா கர்வி பேட்டர்னில் தான் இருக்குது. அதே நான் அழகாக ஸ்டிச் பண்ணி எடுக்கலாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணியிருக்கேன். அண்ட் ப்ளைன் ப்ளவுஸஸுக்கும் நீங்கள் இந்த டிசைனை தாராளமாக ட்ரை பண்ணுங்கள். ரொம்பவுமே நல்லாயிருக்கும். பார்க்குறதுக்கு அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ரொம்பவுமே ஹைலைட் பண்ணி காமிக்கும். ஸோ அதனால் நீங்கள் ப்ளைன் ப்ளவுஸஸுக்கும் இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். அண்ட் ஈவன் ஸ்டிச் பண்ணாத ப்ளவுஸ் மெட்டீரியலுக்கும் நீங்கள் இந்த மாதிரி பண்ணலாம். குர்த்திஸ், லெஹங்காஸ் இதுக்கு எல்லாமே நீங்கள் இந்த
மாதிரி பண்ணுங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ நான் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் நான் பண்ணக்கூடிய இந்த டிசைன் பார்த்திங்கன்னா கழுத்தோட டிசைனுக்கு பேர் ஆகிற மாதிரி தான் நான் கொடுக்க போகிறேன். ஸோ அதுக்காக தான் நம்ம வீட் பீட்ஸ் எல்லாம் எடுத்திருக்கோம். ஸோ பாருங்கள், இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுத்துக்க வேண்டியது தான். ஸோ இதை கம்ப்ளீட்டாக எண்டு வரைக்கும் நம்ம இந்த மாதிரி பண்ணணும். அப்போ பார்க்குறதுக்கு ரொம்பவுமே நல்லாயிருக்கும். நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஆல்ரெடி வந்து நான் கிவ் அவே சொல்லியிருந்தேன். அண்ட் ஒரு சிலர் பார்த்திங்கன்னா அனுப்பி வச்சுருந்தீங்க. ஸோ இன்னுமே 2 days டைம் இருக்குது, நீங்கள் வந்து அனுப்பலாம். அதில் பெஸ்ட்டாக யாரோடது இருக்கோ அவங்களுக்கு நான் கண்டிப்பாக கிவ் அவே ப்ரைஸ் வந்து கொடுக்குறதா இருக்கேன். ஸோ இப்போ பாருங்கள், நம்ம வந்து முடிச்சு எடுத்திருக்கோம். ஸோ அதோட 2 சைட்ஸ்லேயுமே வந்து இந்த மாதிரி க்ளூ அப்ளை பண்ண வேண்டியது தான். ஸோ அதுக்கு பார்த்திங்கன்னா நான் B7000 தான் எடுத்திருக்கேன். ஸோ நான் ஆல்ரெடி எல்லா வீடியோஸ்லேயும் சொல்லியிருப்பேன் B7000 வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்ட்டு எல்லா வீடியோஸ்லேயுமே நான் சொல்லியிருப்பேன். அதோட பெனிஃபிட்ஸ், யூசஸ் எல்லாமே சொல்லியிருக்கேன். ஸோ நீங்களும் B7000 வாங்குங்க. ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 40க்கு இருக்குது, 60க்கு இருக்குது, 80க்கு இருக்குது. 40க்கு நீங்கள் வாங்கினாலே உங்களால் நிறைய ப்ளவுஸஸுக்கு யூஸ் பண்ண முடியும். ஸோ நீங்கள் 40க்கு வாங்கினாலும் ஓகே தான். ஸோ இப்போ இதில் பார்த்திங்கன்னா வீட் பீட்ஸை நான் பேஸ்ட் தான் பண்ணி விடுறேன். நீங்கள் ஸ்டிச் பண்ணணும் அப்படின்னா ஸ்டிச் பண்ணிக்கலாம். அண்ட் நான் வந்து ஜஸ்ட்டு பேஸ்ட் பண்ணி தான் விடுறேன். பாருங்க, நீங்கள் வந்து நார்மல் நீடில் யூஸ் பண்ணி ஸ்டிச் பண்ணி கூட எடுத்துக்கலாம், ரொம்பவுமே நல்லாயிருக்கும். ஸோ இப்போ பாருங்கள், இந்த மாதிரி தான் இந்த மாதிரி தான் நான் பேஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். பாருங்கள், ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. அண்ட் இந்த பர்டிகுலர் டிசைன் நான் எதுக்கு கொடுக்குறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதோட கழுத்துக்கு நான் போட்டிருக்க டிசைன் கூட இது சிங்க் ஆகணும். அதுக்காக மட்டும்தான் இந்த ஒரு டிசைன் கொடுத்துட்ருக்கேன். இந்த மாதிரி கொடுக்கும்போது நம்மளோட கழுத்துக்கு கொடுத்துருக்க டிசைனும் இதுவும் கிட்டத்தட்ட சேமாக இருக்குது. ஸோ அங்கே பார்த்திங்கன்னா நான் வந்து ஸ்ட்ரைட்டாக இருக்குது, இங்கே பார்த்திங்கன்னா கர்வ் பேட்டர்னில் கொடுத்துருக்கோம், அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். பட் பேட்டர்ன் பார்த்திங்கன்னா ரெண்டுமே ஒரே பேட்டர்னில் தான் இருக்குது. அந்த ஒரு விஷயத்துக்காக தான் நம்ம இந்த டிசைன் கொடுத்துட்ருக்கோம். பாருங்கள், வீட் பீட்ஸை நம்ம இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம். அண்ட் வீட் பீட்ஸ் பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும் பேஸ்ட் பண்ணுறதுக்கு. நம்ம வந்து வீட் பீட்ஸ்லேயே நிறைய குட்டி குட்டி டிசைன்ஸ் எல்லாம் நம்மளால் கொடுக்க முடியும். அந்த அளவுக்கு நீட்டாக இருக்கும், பர்ஃபெக்டாகவும் இருக்கும். ஸோ இப்போ நம்ம ஒரு சைடு ஃபுல்லாக பேஸ்ட் பண்ணி எடுத்துருக்கோம். பாருங்கள், இவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது. இன்னும் இதோட ஆப்போசிட் சைட்லேயே நம்ம வந்துட்டு அதே மாதிரி வந்து பேஸ்ட் பண்ணி எடுக்க போகிறோம். நம்ம இதோட கழுத்துகளுக்கும் இப்படி தானே கொடுத்துருந்தோம். ஸோ அதனால் நம்ம கைகளுக்கும் இந்த மாதிரியே கொடுக்க போகிறோம். ஸ்லீவ்ஸ்க்கும் இப்படியே கொடுத்துருங்க, ரொம்பவுமே நல்லாயிருக்கும். நம்மளோட சேனலில் பார்த்திங்கன்னா ஆரி தெரியாதவங்களுக்காக நார்மல் நீடில் சிம்பிளாக பியூட்டிஃபுல்லாக டிசைன் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ 30 rupees, 40 rupees, 50, 60, 70, 80, 90, 100 இந்த பட்ஜெட்டில் நம்ம வந்து பண்ணிகிட்ருக்கோம். ஒவ்வொரு வீடியோஸ்லேயும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு டிசைன்ஸ் இருக்கும். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நீங்கள் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரீ டைமை நீங்கள் இதை பாருங்கள். பார்த்து நல்லாயிருக்கு அப்படின்னா நீங்கள் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் இந்த வீடியோஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா நம்மளோட சப்ஸ்கிரைபரோட ரிக்வஸ்ட் படி தான் போட்டிருக்கேன். நம்மளோட சப்ஸ்கிரைபர் பார்த்திங்கன்னா ரிக்வஸ்ட் பண்ணியிருந்தாங்க. என்ன ரிக்வஸ்ட் அப்படின்னா, ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஆரி தெரியாதவங்களுக்காக நார்மல் நீடில் யூஸ் பண்ணி சிம்பிளாக பியூட்டிஃபுல்லாக ஆரி டிசைன் போட்டு காமிங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்காக தான் பண்ணிகிட்டு இருக்கோம். அண்ட் அட் ஃபர்ஸ்ட் அவங்க கேட்ட மாதிரியே நம்ம வந்து 30 days சேலஞ்சு சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிருந்தோம். ஸோ 30 days சேலஞ்ச் தான் கேட்டிருந்தாங்க. ஸோ 30 days சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிருந்தோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவங்க திரும்ப 100 days பண்ணுறதுக்கு கேட்டிருந்தாங்க. ஸோ நம்ம 31லேருந்து ஸ்டார்ட் பண்ணி 100 வரைக்கும் பண்ண போகிறோம். அண்ட் இந்த 100 days சேலஞ்சை நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக முடித்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஆரி நீடில் பண்ண போகிறோம். ஆரி நீடில் ஆரி ஒர்க் எப்படி பண்ணுறது அப்படின்ட்டு பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நான் இந்த கேப்பை வந்து ஃபில் பண்ணுறதுக்காக 3 dots வச்சுருக்கேன் க்ளூ யூஸ் பண்ணி. அந்த டாட்ஸில் பார்த்திங்கன்னா ஆரி பீடை தான் பேஸ்ட் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு பேஸ்ட் பண்ணுறதுக்கு கஷ்டமாக ஃபீல் ஆச்சு அப்படின்னா நீங்கள் வந்து ஜஸ்ட் வந்து ஸ்டிச் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இந்த கேப்பையுமே நான் வந்து ஆரி பீட்ஸ் யூஸ் பண்ணி ஃபில் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு தாட்டில் இந்த மாதிரி க்ளூ அப்ளை பண்ணுறேன். பாருங்கள், ஸோ க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் 2 minutes அப்படியே விட்டுருங்க. அண்ட் 2 minutes அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அதுக்கு மேலே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணால் மட்டும் போதும். ஸோ அது சீக்கிரமாகவே செட் ஆயிரும். ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நான் பார்த்திங்கன்னா ஜஸ்ட் என்னோடய ஹேண்ட்ஸ் தான் யூஸ் பண்ணுறேன். க்ளூ பென் எதுவும் யூஸ் பண்ணலை. ஸ்டோன் பேஸ்ட் பண்ணுறதுக்கு தான் நம்ம க்ளூ பென் யூஸ் பண்ணுவோம். அண்ட் இங்கே பாருங்கள், ஒரு சிலர் பீட்ஸுக்குமே யூஸ் பண்ணுவாங்க. நான் எதுவுமே யூஸ் பண்ணலை, இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கேன். பாருங்கள் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது அப்படின்ட்டு. ஸோ அந்த ப்ளவுஸோட கைகளில் இருந்த அந்த பேட்டர்னே தெரில, ரொம்பவுமே நல்லா நம்ம பண்ண டிசைன் வந்து ரொம்பவுமே நல்லா சிங்க் ஆகுது. பாருங்கள், இந்த மாதிரி பண்ணி எடுத்திருக்கேன். பாருங்கள், ரொம்பவுமே நல்லாயிருக்கு. எனக்கு ரொம்பவுமே பிடிச்சிருந்துச்சு இந்த டிசைன். ஸோ பாருங்கள். அண்ட் இதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இதோட கொஞ்சம் அந்த டாப் போர்ஷனில் ஏதாவது ஒரு டிசைன் கொடுக்கலாம் அப்படின்ட்டு. ஏன்னா அங்கே பார்த்திங்கன்னா கொஞ்சம்
ப்ளெயினாக இருந்த மாதிரி இருக்குது. ஸோ அதுக்காக தான் நான் இந்த மாதிரி க்ளூ வந்து ஒரு ரோவாக வந்து அப்ளை பண்ணுறேன் பாருங்கள். ஜஸ்ட் ஒரு ரோவாக அப்ளை பண்ணிவிட்டு 2 மினிட்ஸ் அப்படியே ட்ரை ஆகுறதுக்கு விட்டுருக்கேன். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வீட் பீட்ஸ் தான் எடுத்திருக்கேன். ஸோ வீட் பீட்ஸை எடுத்து நான் வந்து இந்த மாதிரி ஒரு மெத்தடில் இந்த மாதிரி ஒரு மேனரில் வந்து பேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ இது பேஸ்ட் பண்ணி முடியும் போது பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா இருந்துச்சு. ரொம்ப ஒரு நல்ல ஒரு லுக் கொடுத்துருச்சு. ரொம்ப ஹைலைட் பண்ணி காமிச்சிருந்துச்சு. அண்ட் லைட்டோட எஃபெக்டில் பார்க்குறதுக்கு இப்படி இருக்குது, நேரில் பார்க்குறதுக்கு ரொம்பவுமே நல்லா இருந்துச்சு. எஸ்பெஷலி இந்த க்ரீன் கலரில் நம்ம வந்து ஒர்க் பண்ணும்போது இன்னும் நல்லாயிருக்கும். இந்த பர்டிகுலர் க்ரீன் ஷேடில் ரொம்பவுமே நல்லாயிருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் அரேஞ்ச் பண்ணிகிட்ருக்கேன் பாருங்கள். நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். இது ரொம்பவுமே ஈஸி தான் இந்த மாதிரி பண்ணுறது. ஸோ நீங்கள் இந்த மாதிரி தாராளமாக ட்ரை பண்ணலாம். இல்லை உங்களுக்கு வந்து இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணுறது பிடிக்கலை, எனக்கு ஸ்டிச் பண்ண தான் பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்கள் ஸ்டிச் பண்ணி கூட எடுத்துக்கலாம். நான் பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்லி வந்து இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணிட்டு தான் இருக்கேன். எனக்கு இது கொஞ்சம் ஈஸியாக ஃபீல் ஆச்சு. ஸோ நான் வந்து பேஸ்ட் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் 2 டேஸ் தாண்டி கம்ப்ளீட்டாக ட்ரை ஆனதுக்கப்புறம் ஸ்டிச் பண்ணலாம் அப்படின்ட்டு யோசிச்சுருந்தேன். ஸோ அதுக்காக தான் நான் இந்த மாதிரி வந்து பேஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் இது பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்லி ட்ரை ஆனதுக்கப்புறம் 2 டேஸ் கழித்து உங்களால் ஸ்டிச் பண்ண முடியும் அப்படின்னா ஸ்டிச் பண்ணி கூட எடுத்துக்கலாம். ரொம்பவுமே நல்லாயிருக்கும். அப்போது நீங்கள் ஸ்டிச் பண்ணி எடுத்தீங்க அப்படின்னா, இல்லை உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னா நீங்கள் விட்டுடலாம். ஸோ நான் பார்த்திங்கன்னா 2 டேஸ் தாண்டி ஸ்டிச் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு பிளானில் தான் நான் இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ பாருங்கள், இந்த மாதிரி நீங்கள் பேஸ்ட் பண்ணி எடுத்த போதும் ரொம்பவும் நல்லா இருக்கும் பார்க்குறதுக்கு. பாருங்கள், நம்ம இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணியிருக்கோம். ஸோ லாஸ்ட் வரைக்கும் இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. அண்ட் இப்போ பார்த்திங்கன்னா இதோட மிடில் நம்ம வந்து திரும்ப ஒரு பீடை வந்து கொடுக்க போகிறோம். அது ஆரி பீடை தான் கொடுக்க போகிறோம். நம்ம 2 மெட்டீரியல் தான் எடுத்துருக்கோம் இல்லையா? ஸோ அதனால தான் அதை கொடுக்க போகிறோம். ஸோ அதுக்காக மிடில் போர்ஷனில் அந்த ஒவ்வொன்றோட மிடில் போர்ஷன்லேயே நான் இந்த மாதிரி க்ளூ அப்ளை பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ க்ளூ அப்ளை பண்ணி 2 மினிட்ஸ் அப்படியே விட்டுறணும். 2 மினிட்ஸுக்கு அப்புறம் ட்ரை ஆகிருக்கும். ஸோ ஓரளவு ட்ரை ஆகிருக்கும். அப்போ பார்த்திங்கன்னா இந்த மிடில் நம்மளோட ஆரி பீட்ஸை நம்ம இந்த மாதிரி வைக்க வேண்டியது தான். ஸோ பாருங்கள், ரொம்பவுமே ஈஸி தான். இந்த மாதிரி நீங்கள் ஆரி பீட்ஸை இதோட மிடில் இந்த மாதிரி வச்சுருங்க. பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்டில் எப்படி இருக்குது அப்படின்ட்டு சொல்லலாம். அண்ட் நிறைய பேர் பார்த்திங்கன்னா என்ன மோட்டிவேட் பண்ணுறீங்க, என்கரேஜ் பண்ணுறீங்க. ரொம்பவுமே ஹாப்பியாக இருக்குது. உங்களோட சப்போர்ட்டில் தான் என்னால் இந்த அளவுக்கு பண்ண முடியுது. ஸோ உங்களோட சப்போர்ட்டுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அண்டு இனிமேலும் என்னை வந்து என்கரேஜ் பண்ணுங்கள், மோட்டிவேட் பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் என்னால் வந்து நிறைய வீடியோஸ் வந்து போட முடியும். அண்டு பாருங்கள், இப்போது ரொம்ப நல்லா இருக்குது பாருங்கள், பியூட்டிஃபுல்லாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் பேஸ்ட் பண்ணலாம். பேஸ்ட் பண்ணுறதுக்கு கஷ்டமாக ஃபீல் ஆச்சு அப்படின்னா நீங்கள் வந்து ஸ்டிச் கூட பண்ணி எடுத்துக்கலாம். நான் ஸ்டிச் பண்ணலை, ஜஸ்ட் பேஸ்ட் பண்ணி எடுத்துகிட்ருக்கேன். கம்ப்ளீட்டாக ட்ரை ஆனதுக்கப்புறம் 2 டேஸ் தாண்டி நான் பார்த்திங்கன்னா இதை வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துருவேன். ஸோ இப்போ பாருங்கள், இந்த மாதிரி பண்ணாலே போதும். அண்ட் உங்களுக்கு குட்டி குட்டி பார்டர் டிசைன்ஸ் ஏதாவது வேணும் அப்படின்னா நீங்கள் இதை கூட ட்ரை பண்ணலாம். இதை ஒரு பார்டராக ட்ரை பண்ணலாம். இதுக்கு முன்னாடி நம்ம போட்ட டிசைனாக ஒரு பார்டராக ட்ரை பண்ணலாம். ஸோ அந்த மாதிரியெல்லாம் பண்ணிக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். அண்ட் உங்கள்கிட்டையும் நிறைய சாரீஸ் இருக்கலாம், எந்த ஒர்க்கும் இல்லாமல். அந்த மாதிரியெல்லாம் கண்டிப்பாக சாரீஸ் இருக்கும். அப்படி இருக்கக்கூடிய சாரீஸுக்கு நீங்களே உங்கள் கையால் இந்த மாதிரி பண்ணுங்கள். ரொம்பவுமே லோ பட்ஜெட்டில் 50 ருபீஸ் பட்ஜெட்டில் உங்களால் ரொம்பவுமே நல்லா இந்த மாதிரி பண்ண முடியும். ஸோ உங்கள்கிட்ட பழைய சாரீஸ் ஏதாவது அதோட ப்ளவுசஸில் எந்த ஒர்க்கும் இல்லாமல் இருக்குது அப்படின்னா நீங்கள் இதை ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குது அப்படின்ட்டு கமெண்டில் சொல்லுங்கள். அண்ட் இப்போ பாருங்கள், இந்த மாதிரி தான் இருக்குது. ரொம்ப நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம் இந்த டிசைன். பட் இதுவுமே பார்க்குறதுக்கு அங்கங்கே பிளாங்காக இருக்க மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. ஸோ இது இன்னும் கொஞ்சம் ஹைலைட் பண்ணணும். இந்த பீட் ஒர்க்கை, இந்த ஆரி ஒர்க்கை இன்னும் கொஞ்சம் ஹைலைட் பண்ணணும் அப்படின்ட்டு நான் யோசிச்சுருந்தேன். அண்டு கழுத்துக்கும் கைக்கும் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாவே சிங்க் ஆகுது. ரீசன் என்னென்னா நம்ம வந்து அதே மாதிரி வீட் பீட்ஸ் யூஸ் பண்ணி இது பண்ணியிருந்தோம். ஸோ ரொம்பவுமே பர்ஃபெக்டாக இருக்குது. ஸோ நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணலாம். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்டில் எப்படி இருக்குது அப்படின்ட்டு சொல்லுங்கள். அண்டு இப்போ பார்த்திங்கன்னா நான் வந்து அந்த நம்ம அரேஞ்ச் பண்ணியிருந்த வீட் பீட்ஸோட நம்ம ஆல்ரெடி ஆரி பீட் அதில் செட் பண்ணியிருந்தோம். அதோட ஆப்போசிட் சைட்லேயும் அதே மாதிரி ஆரி பீடு வந்து அரேஞ்ச் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு இதில் தான் நான் க்ளூ அப்ளை பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நீங்களும் B7000 யூஸ் பண்ணுங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும். B7000 ரொம்பவுமே லாங் லாஸ்டிங்காக இருக்கும். ஸோ நான் வந்து க்ளூ அப்ளை பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அப்ளை பண்ணிவிட்டு அதில் பேஸ்ட் பண்ண போகிறேன். ஒரு சிலர் பார்த்திங்கன்னா ஃபேப்ரிக் க்ளூ யூஸ் பண்ணுவாங்க பேஸ்ட் பண்ணுறதுக்கு. ஸோ ஃபேப்ரிக் க்ளூ நம்ம யூஸ் பண்ணலாம். பட் பார்த்திங்கன்னா ஃபேப்ரிக் க்ளூ யூஸ் பண்ணிங்க அப்படின்னா கொஞ்ச நாளே வந்து உங்களோட பீட்ஸ் எல்லாம் வந்து இலகி வந்துடும். ப்ளஸ் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்திங்கன்னா இலகும்போது அதோட ஒயிட் கலரில் இருக்கும் ஃபேப்ரிக் க்ளூ. ஸோ அதோட ஸ்டெயின்ஸ் பார்த்திங்கன்னா
கிளாத்லேயே டெபாசிட் ஆயிரும். ஸோ அது பார்க்குறதுக்கு நல்லா இருக்காது, அப்படியே இருக்கும், போகாது. பட் இது அப்படி கிடையாது. நீங்கள் வந்து அப்ளை பண்ணும்போது நீங்கள் ஒழுங்காக அப்ளை பண்ணாட்டா கூட அது வந்து ஃபஸ்ட் டைம் நம்ம வாஷ் பண்ணும்போது கிளியர் ஆயிரும். ஸோ அதனால் ஒரு வேளை நீங்கள் அப்ளை பண்ணும்போது க்ளூ வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக வந்துருச்சு அப்படியெல்லாம் ஃபீல் பண்ண வேண்டாம். B7000 கிளியர் ஆயிரும். இன்கேஸ் ட்ரை ஆனதுக்கப்புறம் உங்களாலே வந்து அதை வந்து ரிமூவ் பண்ணி எடுக்க முடியும். அதுக்கான டிப்ஸையும் நான் கண்டிப்பாக வீடியோவாக போடுறேன். ஸோ அந்த மாதிரி கூட நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ தாராளமாக நீங்கள் வந்து B7000 யூஸ் பண்ணலாம். ஃபேப்ரிக்கு பதிலாக நீங்கள் இந்த மாதிரி B7000 யூஸ் பண்ணுங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். யூஸ் பண்ணிவிட்டு B7000 க்ளூ எப்படி இருக்குது அப்படின்ட்டு நீங்கள் வந்து எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். அண்ட் இந்த B7000 க்ளூவில் பார்த்தீங்கன்னா நிறைய யூஸஸ் இருக்குது, நிறைய விஷயத்துக்கு நம்ம வந்து யூஸ் பண்ணலாம் B7000. ஸோ நீங்களும் இந்த B7000 வாங்கி யூஸ் பண்ணுங்கள். ஸோ இது பார்த்திங்கன்னா பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்கும், ரொம்பவும் யூஸ்ஃபுல்லாகவும் உங்களுக்கு இருக்கும். ஸோ நீங்கள் B7000 தாராளமாக வாங்கி யூஸ் பண்ணலாம். ஃபேப்ரிக் க்ளூ யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக நீங்கள் இந்த மாதிரி B7000 வாங்கி யூஸ் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு ஏதாவது டவுட், சஜஷன்ஸ், ஐடியாஸ் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். அண்ட் ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் கேளுங்க. இந்த மாதிரி பண்ணணும் அப்படின்ட்டு ஏதாவது சஜஷன்ஸ் இருந்தாலும் நீங்கள் வந்து கமெண்டில் கேட்கலாம். நான் அது ரிலேட்டடாக வீடியோஸ் வந்து கண்டிப்பாக போடுறேன். ஸோ இப்போ நம்ம இந்த மாதிரி 2 ஆரி பீடை தான் அரேஞ்ச் பண்ணுறோம், க்ளூ அப்ளை பண்ணி அரேஞ்ச் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ பாருங்கள் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது அப்படின்ட்டு நீங்களே பாருங்கள். எனக்கு ரொம்பவும் பிடிச்சிருந்துச்சு. அண்ட் இதை நீங்கள் ஸ்டிச் பண்ணி எடுக்கலாம், இல்லை இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணி கூட எடுக்கலாம். ஸோ பேஸ்ட் பண்ணால் கண்டிப்பாக அது இழகாது. நீங்கள் B7000 யூஸ் பண்ணிங்கன்னா இழகாது. 2 டேஸ் தாண்டி நீங்கள் ஸ்டிச் பண்ணி எடுத்தால் மட்டும் போதும். ஸோ இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு நம்ம வந்து முடிச்சு எடுத்திருக்கோம். ரொம்பவுமே பியூட்டிஃபுல்லாக இருக்குது, பார்க்குறதுக்கு ரொம்பவுமே ஹைலைட் பண்ணி காமிக்குது. அண்ட் இப்போவுமே எனக்கு வந்து கொஞ்சம் ஏரியாஸ் பார்த்திங்கன்னா ப்ளெயினாக இருக்குது. ஸோ அந்த ஏரியாவை கவர் பண்ணுறதுக்காக அகெயின் B7000 எடுத்திருக்கேன். நான் இந்த மாதிரி ஒரு ரோ வந்து அரேஞ்ச் பண்ணணும், அதுக்காக B7000 இந்த மாதிரி அப்ளை பண்ணுறேன் பாருங்கள். ஸோ இதை அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி 4 பீட்ஸ் வந்து நான் வந்து அரேஞ்ச் பண்ணுறேன். ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்டிச் கூட பண்ணி எடுத்துக்கலாம். உங்களுக்கு ஸ்டிச் பண்ண இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னா இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணி கூட எடுத்துக்கலாம். ஸோ உங்களோட ப்ளவுஸுக்கு வந்து ப்ளவுஸோட ஸ்லீவ்ஸுக்கு 3/4 ஸ்லீவ்ஸ், எல்போ லென்த் 3/4 ஆர் ஃபுல் ஸ்லீவ்ஸ் இப்படியெல்லாம் இருக்கக்கூடிய ப்ளவுஸஸ் கூட நீங்கள் இந்த மாதிரி வந்து அழகாக ரோஸ் அரேஞ்ச் பண்ணலாம். பார்க்குறதுக்கு அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்கள் இந்த மாதிரி கூட தாராளமாக ட்ரை பண்ணலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணுங்கள். வெறும் வீட் பீட்ஸும் ஆரி பீட்ஸும் இருந்தாலே போதும். அதையே நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக அரேஞ்ச் பண்ணி உங்களால் இந்த மாதிரி பியூட்டிஃபுல்லான ஒரு டிசைன் உங்களால் கொடுக்க முடியும். ஜஸ்ட் 50 ருபீஸ் பட்ஜெட்டில். ஸோ நீங்கள் ஜஸ்ட் 50 ருபீஸ் பட்ஜெட்டில் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள், ரொம்பவும் நல்லா இருக்கும், பார்க்குறதுக்கு அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ஸோ நார்மல் ரேட்டில் சிம்பிளாக பியூட்டிஃபுல்லாக டிசைன் பண்ணியாச்சு. ஸோ அதுவும் 50 ருபீஸில். ஸோ மறக்காமல் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட சஜஷன்ஸு, கமெண்ட்ஸ் எல்லாம் எனக்கு சொல்லுங்கள். அண்டு ஆல்ரெடி சொன்ன மாதிரி கிவ் அவேல பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். ஸோ 2 டேஸ்க்கு முன்னாடி நான் போட்டிருந்த வீடியோவில் இருக்குது. உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணலாம். Day 77 வீடியோவில் நான் வந்து கிவ் அவே சொல்லியிருக்கேன். ஸோ நீங்கள் கூட அந்த லக்கி வினராக இருக்கலாம். ஸோ நீங்கள் வந்து மறக்காமல் பார்ட்டிசிபேட் பண்ணிவிட்டு எனக்கு வந்து நான் சொல்லியிருந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணுங்கள். ஸோ அதில் யார் வந்து வின் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு கண்டிப்பாக நான் ஒரு நல்ல ப்ரைஸ் வந்து கொடுக்குறதா இருக்கிறேன். ஸோ நம்ம இந்த மாதிரி வந்து இப்போது ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட் பண்ணி எடுத்துருக்கோம் பாருங்கள். ஸோ ரொம்பவுமே பியூட்டிஃபுல்லாக இருக்குது. ஃபஸ்ட்டு இந்த ப்ளவுஸ் எப்படி இருந்துச்சு அண்ட் இப்போ எப்படி இருக்குன்ட்டு நீங்களே பாருங்கள். ரொம்பவுமே பார்க்குறதுக்கு பியூட்டிஃபுல்லாக, கிராண்டாக, ஒகேஷன்ஸ் லைக் ஃபங்க்ஷன்ஸுக்கு யூஸ் பண்ணுற மாதிரி நம்ம வந்து ரெடி பண்ணி எடுத்திருக்கோம். ஜஸ்ட்டு 50 ருபீஸ் பட்ஜெட்டில் தான். ஸோ அதோட நெக் டிசைனும் பாருங்கள் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது அப்படின்ட்டு. ஸோ ஸ்லீவ்ஸையுமே இந்த மாதிரி பண்ணி எடுத்திருக்கோம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணலாம். ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். அண்ட் உங்களுக்கு வேறு ஏதாவது ஐடியாஸ் இருக்குனாலும் கமெண்டில் கேளுங்கள். நான் அது ரிலேட்டடாக வீடியோஸ் வந்து கண்டிப்பாக போடுறேன். அண்ட் இன்றைக்கி Day 80, இன்னும் 20 டேஸ் இருக்குது. 20 டேஸ் கழித்து பார்த்திங்கன்னா நம்மளோட ஆரி சேலஞ்ச் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நார்மல் நீடில் ஆரி டிசைன் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் நம்ம ஆரி நீடில் வந்து நம்ம வந்து ஒர்க் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ பாருங்கள், இப்போ வந்து இந்த மாதிரி நம்ம வந்து டிசைன் பண்ணி எடுத்திருக்கோம். பார்க்குறதுக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. அண்டு இப்போ பார்த்திங்கன்னா நான் வந்து நம்மளோட க்ளூ வந்து அங்கே ஸ்டெயின் மாதிரி
சின்னதாக ஒட்டிக்கிட்டு இருக்கும் B7000. நம்ம வந்து அப்ளை பண்ணும்போது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆச்சுனாலும் ஆகும். அதை பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு சேஃப்டி பின் ஏதாவது யூஸ் பண்ணி இழுத்தெடுத்தாலே போதும், வந்துடும். இல்லை அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட் டைம் வாஷ் பண்ணும்போது கிளியர் ஆயிரும், ட்ரை ஆகும்போது ஆல்மோஸ்ட் கிளியர் ஆயிடும். ஸோ அதை பற்றி நீங்கள் வந்து வருத்தப்படணுங்கிற அவசியம் இருக்காது. அண்ட் இது தான் நம்மளோட ப்ளவுஸோட ஃபைனல் லுக். எப்படி இருக்குது அப்படின்ட்டு சொல்லுங்கள். இந்த ஸ்லீவ்ஸுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஹேங்கிங் கூட வைக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். இது கூட ஹேங்கிங் கொடுத்தீங்கன்னா அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கும். பட் நான் இதுக்கு ஹேங்கிங் எதுவும் வைக்கல, இந்த மாதிரியே முடிச்சிருக்கேன். எப்படி இருக்குது அப்படின்ட்டு கமெண்டில் சொல்லுங்கள். அண்ட் இதுதான் ஃபைனல் லுக். எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குதுன்னு நீங்களே பாருங்கள். ஜஸ்ட் 50 ருபீஸில் நம்ம இந்த மாதிரி அழகான ஒரு டிசைன் போட்டு எடுத்திருக்கோம். அண்ட் இந்த வீடியோஸை நீங்கள் ஜஸ்ட் ஒரு ரெஃபரன்ஸாக வச்சு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி டிசைன்ஸை நீங்களே பண்ணலாம். நீங்களே ட்ரை பண்ணிக்கிட்டு நீங்கள் சொல்லுங்கள் எப்படி இருக்குன்ட்டு. அண்டு இதுதான் ஃபைனல் லுக். பாருங்கள் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குன்ட்டு. ஸோ அதோட ஸ்லீவோட பேட்டர்ன் எப்படி இருந்துச்சு, அதை நம்ம எப்படி பியூட்டிஃபுல்லாக மாற்றிருக்கோம் அப்படின்ட்டு நீங்களே பாருங்கள். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய்.